வணக்கம். செய்திச் சுருக்கம். உலகளாவிய சிக்கல்களை கடந்து இந்திய பொருளாதாரம் வளர்கிறது. ராஜ்நாத் சிங் பெருமிதம். டெல்லியில் நடந்த உலக தலைவர்கள் மாநாட்டில் ராஜ்நாத் சிங் பேசியதாவது: இந்தியாவில்தான் அதிக இளைஞர்கள் உள்ளனர். நாங்கள் அவர்களை அங்கீகரித்து திறனை வலுப்படுத்தும் பணியை செய்து வருகிறோம். உலகளாவிய பொருளாதார சிக்கல்கள் இருந்தபோதிலும் இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதை அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். உலகளாவிய விநியோகச் சங்கிலிகளை உறுதிப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் நாடாக இந்தியா திகழ்கிறது. இந்தியாவில் பணவீக்கம் குறைந்துள்ளது. தொழில் முனைவோருக்கு சாதகமான சூழலை உருவாக்கியுள்ளோம். இந்தியா மீது உலகம் முழுவதும் நம்பிக்கை அதிகரித்துள்ளது. நீண்ட காலமாக உலகளாவிய ஒழுங்கை நாங்கள் ஆதரித்து வருகிறோம். இது இந்தியாவின் தலைமையின் கீழ் மட்டுமே நடக்க முடியும். குணத்தில் அழகு இருக்கும்போது வீட்டில் நல்லிணக்கம் இருக்கும். வீட்டில் நல்லிணக்கம் இருக்கும்போது தேசத்தில் ஒழுங்கு இருக்கும். நாட்டில் ஒழுங்கு இருக்கும்போது உலகில் அமைதி இருக்கும் என ராஜ்நாத் சிங் பேசினார். ஜெயிலில் இருந்து ஆட்சி நடத்தணுமா? ஏன் குதிக்கிறீங்க? அமித்ஷா சரவெடி. செந்தில் பொன்முடி பெயரை இழுத்து ஸ்டாலினுக்கு பதிலடி. முதல்வரோ பிரதமரோ அல்லது அமைச்சரோ தீவிர குற்றச்சாட்டில் கைதாகி 30 நாட்கள் சிறையில் இருந்தால் அவர்களது பதவியை பறிக்கும் வகையில் அரசமைப்பு சட்டத்தின் 130வது பிரிவை திருத்தம் செய்யும் மசோதாவை பார்லிமெண்டில் அமித்ஷா அறிமுகம் செய்தார். இதை பார்லிமெண்ட் கூட்டுக்குழு ஆய்வுக்கு அனுப்ப பார்லிமெண்ட் ஒப்புதல் அளித்தது. மசோதாவுக்கு காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இதை கருப்பு சட்டம் என்று முதல்வர் ஸ்டாலின் சாடினார். நெல்லை பாரதிய ஜனதா பூத் கமிட்டி கூட்டத்தில் பேசிய அமித்ஷா இந்த விவகாரத்தில் திமுகவையும் ஸ்டாலினையும் வெளுத்து வாங்கினார். भाइयों बहनों, अभी लोकसभा में मोदी जी ने 130वां कॉन्स्टिट्यूशन अमेंडमेंट बिल रखा. पूरा विपक्ष विरोध करने लगा. क्या है कॉन्स्टिट्यूशन बिल? कोई भी सीएम या प्रधानमंत्री अगर जेल जाता है तो उसके अपने पद से ரெசிக்னேஷன் देना पड़ेगा, இஸ்திஃபா देना पड़ेगा. இப்ப நாடாளுமன்றத்தில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு நடைபெற்றது. சட்ட முன்வடிவு 1330 எடுத்து வைக்கப்பட்டது. அதை எதிர்க்கட்சிகள் எல்லாம் மிக வன்மையாக கடுமையாக எதிர்த்தன. அந்த சட்டம் என்ன சொல்லுது? எந்த சிஎம்ஓ, பிஎம்ஓ, முதலமைச்சரோ, பிரதம மந்திரியோ யாராக இருந்தாலும் அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டால் அவர்கள் பதவியில் தொடரக்கூடாது. विपक्ष वाले पूछते हैं क्या जरूरत है ये बिल की? मैं आज कहने आया हूं, डीएमके के वरिष्ठ मंत्री के पोनमुडी जी और सेंथिल बालाजी 8-8 महीने तक जेल में रहे, इस्तीफा नहीं दिया. मुझे बताइए, जेल में रहकर सरकार चला सकते हैं क्या? அதாவது நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் எல்லாம் குதிக்கிறாங்க, துள்ளி குதிக்கிறாங்க, இப்படி ஒரு சட்டம் வரக்கூடாதுன்னு. நான் நேரடியாக கேட்கிறேன், தமிழகத்தின் அமைச்சர்களாக இருக்கிற பொன்முடியாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், ஒருவர் 8 மாதத்துக்கு மேலேயும் இன்னொரு மிக பல மாதங்களும் சிறையில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் சிறையில் இருப்பவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்க முடியுமா? जरा जोर से बोलिए, जेल में रहकर सरकार चलानी चाहिए क्या? ஜெயில இருந்துகிட்டே ஆட்சி நடத்தணுமா? ये डीएमके वाले 130वें कॉन्स्टिट्यूशन अमेंडमेंट बिल को ब्लैक बिल कहते हैं. अरे स्टालिन बाबू, ये बिल को ब्लैक बिल कहने का आपको कोई अधिकार नहीं है, क्योंकि आप तो ब्लैक डीड करने वाले मुख्यमंत्री हो, काले काम करने वाले मुख्यमंत्री हो. நான் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், 130வது சட்ட முன்வடிவை கடுமையாக எதிர்க்கிறீர்கள். அது எந்த அளவுக்கு சொல்ல போறாருன்னா கருப்பு சட்டம்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றார். நான் சொல்றேன், ஐயா, கருப்பு சட்டம் சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஏன்னா நீங்க இருட்டு நடவடிக்கையில, கருப்பு நடவடிக்கையில ஈடுபடுபவர். உங்களுக்கு அதை சொல்ல எந்த உரிமையும் இல்லை. भाइयों बहनों, आने वाले दिनों में तमिलनाडु में बीजेपी, एआईडीएमके और एनडीए के साथियों की सरकार बनने जा रही है. அன்பான சகோதர சகோதரிகளே,
வருங்காலத்துல நம்ம பிஜேபி ஏஐடிஎம்கே இவர்கள் கூட்டணியில் இருக்க என்டிஏயின் ஆட்சிதான் அமைய இருக்கிறது. भाइयों बहनों, आने वाले दिनों में तमिलनाडु में बीजेपी, एआईडीएमके और एनडीए के साथियों की सरकार बनने जा रही है. அன்பான சகோதர சகோதரிகளே, வருங்காலத்துல நம்ம பிஜேபி ஏஐடிஎம்கே இவர்கள் கூட்டணியில் இருக்க என்டிஏயின் ஆட்சிதான் அமைய இருக்கிறது. ये डीएमके सरकार पूरे देश में सबसे करप्ट सरकार है. இந்திய நாட்டிலேயே மிக பெரிய ஊழலாட்சி என்றால் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திமுக ஆட்சிதான். इन्होंने ढेर सारे घोटाले किए हैं. இவங்க ஏராளமான ஊழல்களை இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். टेस्टमैक्स स्कैम, सैंड माइनिंग स्कैम, बीजीआर स्कैम, ईएलटी इंफ्रास्ट्रक्चर स्कैम, ट्रांसपोर्ट डिपार्टमेंट का स्कैम, नोबल स्टील का स्कैम, न्यूट्रिशन किट स्कैम, फ्री धोती स्कैम, कैश फॉर जॉब स्कैम, रेड सेंट स्मगलिंग स्कैम और मनरेगा में गरीब तमिल भाइयों बहनों का पैसा भी ये डीएमके एंड कंपनी खा गई. இந்த திமுக அரசு ஊழல் பட்டியல சொன்னா நீண்டுகிட்டே போகும். டாஸ்மாக் ஊழல், பிஜிஎம் ஊழல், எல்காட் ஊழல், டிரான்ஸ்போர்ட்ல ஊழல், சாண்ட் மைனிங்ல ஊழல், அதுக்கப்புறம் இன்னும் சொல்ல போனா இலவச வேட்டி சேலை கொடுக்கறதுல ஊழல், கேஷ் ஃபார் வேலை கொடுக்கறதுக்கு பணம் வாங்குறதுல ஊழல், சிவப்பு மண் ரெட் சாண்ட் திருடுறாங்க. எல்லாத்துக்கும் மேல ஏழை மக்கள் சம்பாதிக்கிற மன்ரேகா ஸ்கீம்ல கூட அவங்க ஊழல் செய்து அவங்க ஊழலின் உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறார்கள். आज यहां पर दक्षिण तमिलनाडु के 28 विधानसभा क्षेत्र के 7,987 बूथों के 25,000 से ज्यादा कार्यकर्ताओं का सम्मेलन है. मैं आप सबके सामने कहने आया हूं कि 2024 के लोकसभा में हमारे एनडीए गठबंधन को 18% वोट शेयर मिला था. நண்பர்களே, இன்னைக்கு கிட்டத்தட்ட 7,980 பூத்துகளுக்கு மேலேந்து 25,000 பேர் பூத்துல இருந்து வந்திருக்கீங்க. இங்க உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொள்கிறேன், கடந்த சட்டமன்ற தேர்தல்ல நம்ம 18% மேல வாக்குகள் வாங்கி இருந்தோம். भाइयों बहनों, ये इंडी अलायंस वाले ना तमिलनाडु का भला कर सकते हैं, ना देश का भला कर सकते हैं. स्टालिन जी का एक ही एजेंडा है, अपने बेटे को मुख्यमंत्री बनाना. और सोनिया गांधी का भी एक ही एजेंडा है, अपने बेटे को प्रधानमंत्री बनाना. मगर मैं दोनों को कहना चाहता हूं, ना राहुल गांधी प्रधानमंत्री बन सकते हैं, ना उदयनिधि मुख्यमंत्री बन सकते हैं. दोनों जगह एनडीए का विजय निश्चित है, मोदी जी का विजय निश्चित है. நண்பர்களே, இந்த இந்தி கூட்டணிக்காரங்கெல்லாம் ஒரு கனவு கண்டு கொண்டு இருக்கிறாங்க. வரப்போற தேர்தல்ல அவங்க ரெண்டு கட்சிக்கும் இந்தி கூட்டணியில திமுகவோட ஒரே லட்சியம் என்னவென்றால் உதயநிதி ஸ்டாலினை சிஎம் ஆக்கணும். சோனியா காந்தி அவர்களுக்கு ஒரே ஒரு லட்சியம் என்னவென்றால் ராகுல் காந்தியை பிஎம் ஆக்கணும். ஆனா நான் சொல்லிக் கொள்கிறேன், ஒரு நாளும் உதயநிதி சிஎம் ஆக போவதில்லை, முதல்வராக வர முடியாது. ராகுல் காந்தி அதே போல பிரதமராக வர முடியாது. அந்த இடத்திலெல்லாம் என்டிஏ கூட்டணி மிக பெரிய வெற்றியை குவித்து ஆட்சி அமைக்கும். நான் கேட்கிறேன், நீங்கள் சொன்ன வாக்குறுதி எல்லாம் என்னாச்சு? வாக்குறுதி 503 சிலிண்டருக்கு 100 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னார்களே, முதலமைச்சர் அண்ணாச்சி, அந்த வாக்குறுதி 503 என்னாச்சு? வாக்குறுதி 504 பெட்ரோல் டீசல் விலை குறைப்போம் என்று சொன்னீர்களே, முதலமைச்சர் அண்ணாச்சி, உங்களுடைய இந்த வாக்குறுதி என்னாச்சு? 116 மீனவ பெண்களுக்கு 2 லட்சம் ரூபாய் 2 லட்சம் வீடுகள் கட்டி கொடுப்போம் என்று சொன்னீர்களே, முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணாச்சி, அது என்னாச்சு? 159 பட்டதாரி ஆசிரியர்களுக்கு கல்வி கடன் வழங்குவோம் என்று சொன்னீர்களே, ஸ்டாலின் முதல்வர் அண்ணாச்சி, உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? 285
தூய்மை பணியாளரை நிரந்தரமாக்குவோம் என்று சொன்னீர்களே ஸ்டாலின் முதல்வர் அண்ணாச்சி, உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? 356 அரசு மருத்துவமனைகளில் பணியிடங்களை நிரப்புவோம் என்று சொன்னீர்களே முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணாச்சி, உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? 163 மாணவர்களுக்கு இணையதள இணைப்புடன் எல்லாம் ஏற்பாடு செய்து சொன்னீர்களே முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணாச்சி, உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? 321 மாதம் ஒருமுறை கட்டணமில் அமைப்போம் என்று சொன்னீர்களே, உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? சொத்து வரி என்னாச்சு? மின் கட்டண உயர்வு என்னாச்சு? இன்னைக்கு மின் கட்டணத்தை பார்த்தாலே சாக்கடிக்கும், தொட்டாலே சாக்கடிக்கும், ஆனால் பார்த்தாலே சாக்கடிக்கும். 187 அரசு அலுவலகங்களில் 3 லட்சம் பேர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்போம் என்று சொன்னீர்களே முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணாச்சி, உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? வாக்குறுதி எண் 50 ஒன்றியந்தோறும் தானிய கடன் அமைப்போம் என்று சொன்னீர்களே முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணாச்சி, உங்களது வாக்குறுதி என்னாச்சு? 183 பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவருக்கும் பணி நிரந்தரம் செய்வோம் என்று சொன்னீர்களே முதல்வர் ஸ்டாலின் அண்ணாச்சி, உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? இன்னும் சொல்லிக்கொண்டே போனால் இன்னும் 400 வாக்குறுதிகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அது மட்டும் இல்லை, வாக்குறுதி கொடுப்பது அவருடைய வழக்கம், தேர்தல் முடிந்து அதை மறப்பது அவருடைய வழக்கம். வாக்குறுதி கொடுப்பது அவருடைய வழக்கம், தேர்தல் முடிந்த பிறகு அதை மறப்பது அவருடைய பழக்கம். அதுவும் இன்னும் சொல்ல பாரால், நீங்கள் யார் கூட என்று கேட்டால் நீ யார் என்று கூட கேட்பார்கள். இதுதான் வாக்குறுதி. இப்படி தான் தமிழ்நாட்டை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவருக்கு எதை பார்த்தாலும் பயம். ஆர்டிகல் 370 பயம், புதிய கல்விக் கொள்கை பயம், பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கூடம் பயம். எதை பார்த்தாலும் பயந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சராக ஸ்டாலின் அவங்க இருக்கிறாங்க. ஏன் நேற்று லோக்சபாவில் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் 130 சட்ட திருத்தம், 130வது சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. ஊழல் செய்திருக்கக்கூடிய அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் சிறைக்கு செல்லும் பொழுது 31வது நாள் பதவி இருக்காது. அதற்கும் பயம். எதை பார்த்தும் பயந்து பயந்து இருக்கக்கூடிய முதலமைச்சரை நிரந்தரமாக பயமில்லாம வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. அதனால் நம்முடைய பொறுப்பை உணர்ந்து மிக கடுமையாக நாம் பாடுபட்டு 2026 ஒரு நல்லாட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இருக்கு. அதை நாம் அனைவரும் சேர்ந்து நிறைவேற்றி காட்ட வேண்டும். பீகார் மாநிலம் கயாஜி நகரில் நடந்த நிகழ்ச்சியில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்டங்களை பிரதமர் மோடி துவக்கி வைத்ததுடன் பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். கயா டு டெல்லி மற்றும் வைஷாலி டு கோதெர்மா இடையே அமிர்த் பாரத் ரயில்களை மோடி துவக்கி வைத்தார். இதன் மூலம் புத்த மத தலங்களுக்கான பக்தர்கள் வருகை அதிகரிப்பதுடன் சுற்றுலா மேம்பாட்டுக்கு உதவும் என அரசு தெரிவித்துள்ளது. हरी झंडी दिखाकर इन दोनों रेलगाड़ियों का शुभारंभ करें माननीय प्रधानमंत्री महोदय। ஆயிரத்து 870 கோடி செலவில் கங்கை நதி குறுக்கே கட்டப்பட்ட பாலம் பக்தியாபூர் மெஹாமா இடையே 1900 கோடியில் அமைக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலை உள்ளிட்ட முடிந்த திட்டங்களை மோடி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரையாற்றினார். சாணக்கியர், சந்திரகுப்த மௌரியர் பிறந்த மண் இது. நாட்டின் வளர்ச்சியில் பீகாரின் பங்கு அளப்பரியது. இந்த மாநிலம் எப்போதும் நாட்டின் முதுகெலும்பாக இருக்கிறது. பகல்காம் தாக்குதல் நடந்தபோது எதிரிகளை தடம் தெரியாமல் அழிக்க நாம் உறுதிமொழியேற்றோம். பயங்கரவாதத்திற்கு எதிரான நம் தாக்குதலை உலகம் உற்று நோக்கியது. பாகிஸ்தானின் ஒரு ஏவுகணை கூட நம் மண்ணில் படாமல் அனைத்தையும் வானிலேயே அழித்தது நம் படை. பயங்கரவாதிகள் எங்கு மறைந்திருந்தாலும் நம் ஏவுகணைகள் அவர்களை தேடி பிடித்து அழிக்கும். பீகாரில் ஆட்சி செய்யும் டபுள் இன்ஜின் அரசு இன்று 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை துவக்கியுள்ளது. இதன் மூலம் பீகார் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், மாநிலத்தின் வளர்ச்சி சாத்தியமாகும். ஏழைகள் அனைவருக்கும் வீடு கட்டித்தரும் வரையில் நான் ஓய மாட்டேன்.
அதற்காக கடந்த 11 ஆண்டுகளில் 4 கோடி வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளன. இதில் பீகார் மக்களுக்கு மட்டும் 38 லட்சம் வீடுகள் கிடைத்துள்ளன. இன்று 16,000 பேருக்கு வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் வரும் தீபாவளி சத் பூஜையை அவர்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாட முடியும். வீடில்லா ஏழைகள் அனைவருக்கும் வீடு கிடைக்கும் வரை இந்த திட்டம் ஓயாது. ஆர்ஜேடி ஆட்சியில் கயா மட்டுமின்றி ஒட்டுமொத்த பீகாரும் இருளில் மூழ்கியிருந்தது. ரவுடிகள் ராஜ்யம் ஓங்கியிருந்தது. பொழுது சாய்ந்ததும் யாரும் தைரியமாக வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாத நிலை இருந்தது. பீகார் இளைஞர்களின் கல்வி வேலை வாய்ப்புக்காக அவர்கள் எதுவும் செய்யவில்லை. மாறாக பீகார் மக்களை அவர்கள் வெறும் ஓட்டு வங்கியாக மட்டுமே பார்த்தனர். ஆனால் இன்றைய பாஜக ஐக்கிய ஜனதாதளம் ஆட்சியில் பீகார் இளைஞர்களின் கல்வி வேலைவாய்ப்பு மேம்பட்டுள்ளது. உள்ளூரிலேயே வேலை கிடைப்பதால் இங்குள்ள இளைஞர்கள் தங்கள் பெற்றோருடன் வசிக்க முடிகிறது. சட்டவிரோத ஊடுருவல்காரர்களால் பீகார் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கிறது. ஆனால் காங்கிரஸ், ஆர்ஜேடி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அதை எதிர்க்கின்றன. அரசு ஊழியர் சிறை சென்றால் உடனே அவரின் பணி பறிபோகிறது. ஆனால் முதல்வரோ பிரதமரோ சிறை சென்றால் அங்கிருந்தே ஆட்சி செய்கின்றனர். சிறையில் இருந்தபடி அரசு கோப்புகள் கையெழுத்திடப்பட்டதை சமீபத்தில் நாம் பார்த்தோம். இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு முடிவு கட்டவே மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. ஆனால் எதிர்க்கட்சிகள் அதை எதிர்க்கின்றன என பிரதமர் மோடி பேசினார். ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலை நிறுத்தம் வாபஸ். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். 10 நாட்களுக்கு மேலாக மீன்பிடிக்க செல்லாமல் ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், சாலை மறியல், ரயில் மறியல் என தொடர் போராட்டம் நடந்தது. இந்நிலையில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக மீனவர்கள் அறிவித்துள்ளனர். நாளை காலை முதல் ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல முடிவு செய்துள்ளனர். மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுத்து மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இரு நாட்டு மீனவருடன் பேச்சுவார்த்தை துவங்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிறுபான்மையினர் நெருக்கடியில் உள்ளனர். சென்னையில் தனியார் பள்ளி நூற்றாண்டு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். இந்திய அளவில் பல மாநிலங்களில் வெறுப்புணர்வு தூண்டிவிடப்படுகிறது. அதற்கு அந்தந்த அரசுகளே துணை போகிறது. இதுவரை இல்லாத அளவுக்கு இந்தியாவில் சிறுபான்மையினர் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளனர். இது நிரந்தரமல்ல. இந்தியாவின் மத நல்லிணக்கத்தை கெடுக்கும் சக்திகளின் கூட்டம் ரொம்ப நாள் நீடிக்காது. சாதி மத பிரிவினை பார்க்காமல் எல்லோரையும் சமமாக மதிக்கும் பண்பை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். உங்களின் ரோல் மாடலை இன்ஸ்டாகிராமில் தேட வேண்டாம். பொழுதுபோக்கு வாழ்க்கையின் ஒரு அங்கம்தான், அதுவே வாழ்க்கை இல்லை. ரீல்ஸில் உள்ள அனைத்தும் உண்மை என நம்ப வேண்டாம் என மாணவர்களை ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார்.